விஷச்சாராயம் அருந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 16 பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக நமக்கு முக்கிய செய்தி கிடைக்கப்பெறுகிறது. குறிப்பாக புதுச்சேரி ஜிப்மரில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளுடைய நிலை இது என்பது குறிப்பிடத்தக்கது. நம்முடைய செய்தியாளர் எழில் புதுச்சேரியிலிருந்து கூடுதல் தகவல்களோடு இணைகின்றார். எழில், இவர்களெல்லாம் எந்த ஊரை சேர்ந்தவர்கள்? இவர்களுடைய நிலைமை பற்றி, தற்போது உடல்நிலை பற்றி மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க? கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அறிந்ததாக கூறி நேற்றைய தினம் 19 பேர் கள்ளக்குறிச்சியில் இருந்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். 19 பேரில் நேற்றைய தினம் 3 பேர் உயிரிழந்தனர். தொடர்ந்து 16 பேர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சற்று முன்பதாக ஜிப்மர் நிர்வாகமானது ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கையில் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 16 பேரும் மிகவும் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளனர். இதில் 10 நோயாளிகளுக்கு மூச்சு சம்பந்தப்பட்ட சிரமம் இருந்ததால் அவர்களுக்கு வென்டிலேட்டர் கருவி பொருத்தப்பட்டு உயிர்காக்கும் சிகிச்சை தீவிர பிரிப்பில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், மீதமுள்ள 6 நோயாளிகளுக்கு தொடர்ந்து கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாகவும் ஜிப்மர் நிர்வாகமானது தெரிவித்துள்ளது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால், இன்று காலை வரை 6 நோயாளிகள் அதிதீவிர ICCU எனப்படும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவர்கள் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக ஜிப்மர் நிர்வாகம் மருத்துவர்கள் தகவல் தெரிவித்துள்ள நிலையில் தற்பொழுது ஜிப்மர் மருத்துவமனை, அதாவது நேற்றைய தினம் 19 நபர்கள் அனுமதிக்கப்பட்ட இருந்த நிலையில் 3 பேர் உயிரிழந்தனர். அதனைத் தொடர்ந்து 16 பேர் ஜிப்மர் மருத்துவமனையில் தொடர்ச்சியாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தற்போது சிகிச்சையில் உள்ள 16 பேரும் அதாவது அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாக ஜிப்மர் மருத்துவமனையானது ஒரு தற்போது அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கையானது ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இந்த கள்ளக்குறிச்சியை சார்ந்த அவரது உறவினர்கள் மத்தியில் மிகுந்த கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றே கூற வேண்டும். இருந்த போதிலும் ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் தொடர்ச்சியாக அவர்களுக்கு உயர் ரக சிகிச்சையை அளித்து வருகின்றனர். அவர்களது உயிரை காப்பாற்றுவதற்கான முயற்சியிலும் தங்களது பணியை மேற்கொண்டு வருவதாக ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தற்போது புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் கள்ளக்குறிச்சியில் இருந்து விஷச்சாராயம் அருந்திய 16 பேர் கவலைக்கிடமாக உள்ளதாக இந்த ஜிப்மர் நிர்வாகம் வெளியிட்டுள்ள இந்த செய்தியானது ஒரு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றே கூற வேண்டும். ரைட், நிச்சயமா ஒரு கவலை தரக்கூடிய செய்தி. அங்கே கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, அவர்களுடைய உறவினர்களுக்கு எல்லாருக்குமே கவலை தரக்கூடியது. இப்போ புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் இந்த விஷச்சாராயம் அருந்தியவர்கள் மொத்தம் 19 பேர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 3 பேர் ஏற்கனவே உயிரிழந்திருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய 16 பேரும் அவர்களுடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது. குறிப்பாக 10 பேர் வென்டிலேட்டரில் இருக்காங்க அப்படின்றது ஜிப்மர் மருத்துவமனை நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறது. அவர்கள் அனைவரும் விரைவில் குணமடைய வேண்டும், நமக்கு வேற எதுவும் செய்தி கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கும். நிச்சயமாக ஒரு துரதிருஷ்டவசமான செய்தி. நம்முடைய செய்தியாளர் எழில் கூடுதல் விவரங்களை கொடுத்ததை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.